உங்கள் பேர்? ஷெரின் என் பேர். சரி, பாண்டிச்சேரி இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க? வந்திருக்கேங்க. தாலி கட்டிக்கோ. நான் ஆல்ரெடி கட்டிட்டேன். ராஜ்கிரி 3 ரோஸ் கண்டிப்பாக போகணும். சரி, ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பட்டு வந்து சமையல் ரூமில் இருக்காங்க. இன்றைக்கி என்ன விளாக் பார்த்தீங்கன்னாக்கா, சும்மா இன்றைக்கி வந்து பட்டோடைய தங்கச்சி வந்தாங்களா, ஸோ அதனால் வந்து எதுவும் ஸ்பெஷல் இல்லை. சாப்பிட்டுன்னு தான் இருக்க, ஸ்பெஷல் எதுவும் இல்லை. சாம்பார், உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு அது உனக்கு ஃபேவரேட்டா? ஓகே, இருக்கட்டும். அப்புறம் வந்து நானும் சகலையும் இன்றைக்கி வந்து விழுப்புரத்தில் வந்து கூவாக்கம் திருவிழா எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி வந்து நம்ம பாண்டிச்சேரியில் பிள்ளையார்குப்பம் கூவாக்கம் திருவிழா நடக்குது. நானும் என் சகலபாடி இன்றைக்கி போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அதை போயிட்டு காமிக்கிறோம், சரிங்களா? அப்புறம் வீட்டில் என்னெல்லாம் நடக்குது அதை காமிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பாண்டிச்சேரி பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோயிலுக்கு வந்திருக்கேன். இந்த கோயில் வந்து நல்லா சூப்பராக நடக்கும். திருவிழா கிராண்டாக நடக்கும். வருஷத்தில் ஒரு நாள், அதாவது வந்து 2-3 நாள் நடக்கும். முதல் நாள் வந்து இன்றைக்கி வந்து இந்த சாமியோடைய சாமி தலையோடைய சிலை மட்டும் ஊர்வலமாக போவோம். அன்றைக்கி நைட்டு தான் ஃபேஷன் ஷோ நடக்கும். மறுநாள் வந்து அந்த சாமியோட சிலையெல்லாம் வந்து கொளுத்திடுவாங்க. அப்பயும் வந்து நல்லா கிராண்டாக நடக்கும். 3 நாள் 2 நாள் நல்லா கிராண்டாகவே நடக்கும். நம்ம பின்னாடி வந்து போலீஸ் பட்டாளமே வந்துருக்கு. அதுக்கு நடுவில் வந்து கலெக்டர் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்கும் இந்த திருவிழா. இந்த வருஷம் வந்து ஃபேஷன் ஷோ இல்லை. ஸோ நான் வந்து ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். கூட்டமும் இல்லை, ஏமாந்துட்டேன். இந்த டைம் பார்த்து என்னுடைய சகலை வந்திருந்தாரா, சகலையை கூப்பிட்டு வந்தேன். சகலை அதோ நிற்கிறது பற்றியா? வா சகலா, இந்த மாதிரி நல்லாயிருக்கும் திருவிழா அப்படின்னு சொன்னேன். சரி நானும் வரேன் அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தோடு வந்தாங்க. இங்கே வந்து பார்த்தாக்கா ஃபேஷன் ஷோ நடக்கலை. அதாவது வந்து மிஸ் அழகி போட்டி நடக்கணும், அது வந்து நடக்கவே இல்லை. ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அவங்களுடைய நடை உடை ஆட்டம் பாட்டம் அதெல்லாம் பார்க்கணுன்னாலே ஜாலியாக இருக்கும். அது வந்து மிஸ் பண்ணிட்டேன். நான் இல்லை, நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. அதனாலே வந்து கோயிலில் கூட்டமே இல்லை. இன்றைக்கி வந்து ஃபேஷன் ஷோ நடக்கிறதுனால பட்டு வந்து வரல. ஏன்னா ஃபேஷன் ஷோ எப்படி நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். மாடர்ன் ட்ரெஸ்லாம் வருவாங்களா, ஸோ அதனால் வந்து பட்டுக்கு வந்து நான் வரல, நீ போய்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் மட்டும் வந்தேன். நாளைக்கு பட்டும் அவங்க தங்கச்சியும் வருவாங்க. இன்னும் தாலி கட்டல, நைட்டு தான் இல்லை. ஆனால் நம்ம ஊர் தான், இவங்க தான் வந்து வருஷம் தாலி கட்டுவாங்க. தாலி கட்டி வலையெல்லாம் போட்டுப்பாங்க. அது வந்து ஒரு வேண்டுதல் தான். நைட்டு 12 மணிக்கு தானே கட்டுவாங்க. 10 மணிக்கெலாம் ஆரம்பிச்சுடுவாங்க. நிறைய பேர் தாலி கட்டி வலையெல்லாம் போட்டு மறுநாள் வந்து உடச்சி அதை தாலியெல்லாம் கட்டி அந்த தேரில் கட்டிடுவாங்க. அதுதான் வந்து ஐதீகம். காய்ஸ், இப்போ வந்து ஃபேஷன் ஷோ நடக்கலை. பட் ஆனால் இவங்க செம்ம ப்ரெட்டியாக இருக்காங்க. உங்களுக்கு ஃபேஷன் ஷோ நடக்கலன்னு தெரியுங்களா? நடக்கலன்னு தெரிஞ்சே இவ்வளோ அழகாக வந்திருக்கிறீங்க. நடக்குதுன்னு தெரிஞ்சால் இன்னும் அழகு சேர்த்துருப்பீங்க. நீங்கள் செம்ம அழகாக இருக்க. நான் வந்து உங்களை சைட் வச்சிட்டேன். அவங்க பேர்? ஷெரின் என் பேர். பாண்டிச்சேரி இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க? வந்திருக்கேங்க. ஏதாவது வின் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா இவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஜாயின் பண்ண மாட்டீங்களா? இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏதாவது ஷாப்பிங் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. என்னங்க இவ்வளோ அழகாக இருக்கிறீங்க? செல்ஃப் க்ரூமிங் தான். நம்ம அழகாக இருக்கணும்னு
பாண்டிச்சேரியுடைய கலெக்டர் வந்து கோவிலை வந்து விசிட் பண்ணுறாங்க. ஹலோ தாலி கட்டிக்கோ. நான் ஆல்ரெடி கட்டிட்டேன். ராஜ்கிரி 3 ரோஸ் கண்டிப்பாக போடணும். சரி, ஓகே. ஒரு திருநங்கை வந்து பூசாரிக்கிட்ட இல்லை ஒரு ஆம்பளைங்கிட்ட வந்து காப்பு கட்டி அவங்க வந்து தாலி வந்து கட்டிப்பாங்க. அப்புறம் திருவிழா கடையில் மஞ்சள் கயிறுலாம் வைக்கும். இந்த திருவிழா கடையில் மஞ்சள் கயிறு தான் வந்து இந்த திருவிழாக்கே ஃபேமஸ். ஏன்னா எல்லாருமே வந்து வேண்டிக்கிட்டு மஞ்சள் கயிறுலாம் கட்டிப்பாங்க, கையில் வளையல் போட்டுப்பாங்க. அந்த மாதிரி திருநங்கைகள்லாம் வந்து அந்த கடையில் மஞ்சள் கயிறு வாங்கி அந்த கோயில் பூசாரிக்கிட்ட ஒரு ஆம்பளைங்கிட்ட வந்து தாலியை கட்டிப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு திருநங்கைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தங்கத்தாலே தாலி கட்டிப்பாங்க, வெள்ளியில் தாலி கட்டிப்பாங்க, மஞ்சள் கயிறால் தாலி கட்டிப்பாங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு வேண்டுதல் நிறைவேறும்போது தங்கத்தால் கட்டிக்கிறேன், வெள்ளியால் கட்டிக்கிறேன் அப்படின்னு வேண்டிப்பாங்க. திருநங்கைகள்லாம் வாசல் எதிரில் கும்மி அடித்து ஆட்டம் பாடி அந்த கூத்தாண்டவருக்காகவே ஒரு ஸ்பெஷலான ஒரு பாட்டு இருக்குது. வரத பாருங்கடி, கூத்தாண்டவர் வரத பாருங்கடி, அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடி கைத்தட்டி கும்மி அடிக்கிறாங்க. இதுதான் வந்து இந்த திருவிழாக்கே ஒரு ஸ்பெஷலாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது நம்ம ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து நிறைய ஊரில் வந்து கூத்தாண்டவர் கோயில் சாமி இருக்கவே இருக்காது. இந்த பாண்டிச்சேரி பிள்ளையார்குப்பத்தில் வந்து இந்த கூத்தாண்டவர் சாமி இருக்கும், நிறைய ஊரில் இருக்காது. விழுப்புரத்தில் கூவாக்கன்ற ஊரில் ஸ்பெஷலாகவே இருக்கும். ஒரு நாள் போருக்கு போகிறேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் என்ன பண்ணாங்களாம், சரின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு சொன்னாராம், உனக்கு 1000 கோபேஸ்ரீ கட்டி வைக்கிறேன் அப்படின்னு. கோபேஸ்ரீ ஆமாம், அழகிகள். அதான் மகாவிஷ்ணு தான் அந்த அவதாரத்தில் வர்றது, மோகினி அவதாரத்தில். ஆம்பளைங்கெல்லாம் கட்டிக்கிறாங்கன்னா, பெராத்திரிக்கெலாம் கட்டிக்கிறாங்கன்னா அதான் 1000 கோபேஸ்ரீ மோகினி அவதாரத்தில் அவர் மகாவிஷ்ணு தான் வந்து தாலி கட்டிக்கிறாராம். எல்லாருக்கும் கட்டிக்கின்னு அவர் ஆசையை நிறைவேற்றுறாங்க. அந்த அரவணோட ஆசையை நான் அன்னைக்கு சாக போகிறேன் அப்படின்றதுனால அந்த போரில் என் ஆசையை நிறைவேற்றணும் கல்யாணத்துக்கு தாலி கட்டி அப்படின்னு அவ்வளோ பேர் நீ கட்டிக்கப்பா அப்படின்னு வாக்கு கொடுத்தாராம். அவரே மோகினி அவதாரத்தில் போய் தாலி கட்டினாராம். அதான் கதை. உன் பேர் என்ன? ராஜ்குமார். தமிழாக நல்லாவே பேசுவான். பட் வந்து இந்த ஊரில் வந்து இந்த ஊர் தான் இவன் பிறந்தான். இவங்க அப்பா இந்த ஊர் தான் பிறந்தாங்க. ஆனால் வந்து நேபாள் மாதிரி தான் இருக்கான். சூப்பர் பையன், நம்ம வீட்டில் நல்லா பேசுவான். ராஜ்குமார். எனக்கு அந்த கதையெல்லாம் தெரியாது, அம்மாவே சொன்னாங்க. அம்மா தான் வந்து அதோடைய கதையெல்லாம் சொன்னாங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அழகிகள்லாம் வந்தாங்க, அவங்க எல்லாரையும் காமிச்சேன். எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் நீங்களே.
அந்த சிஸ்டர் ஓகேங்களா, செம்ம அழகாக இருந்தாங்க, செம்ம க்யூட்டாக டான்ஸ் ஆனாங்க. நான் ஃபுல்லாகவே அவங்களே தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளோ அழகாக இருக்காங்க. எப்படின்னா ஒரு பெண்களே தூத்துடுவாங்க. அவங்க அழகில் சகல மயங்கிட்டு நீ தான் மயங்கிட்ட. நான் சும்மா லைட்டாக பார்த்தேன், கண்ணை மூடின்னு பார்த்தேன்.